ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தான் வந்து நம்ம அம்மா அப்பா கூட இருந்தாலும், ஆனால் நமக்குன்னு ஒரு உறவுங்கிறது நமக்கு வந்து ஒரு துணைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்த ஒரு தருணம்ங்கிறது அதுதான். ஏன்னா வந்து நான் கல்யாணம் வேண்டாம், நான் வந்து அம்மா அப்பாவே போதும், அண்ணன் ஃபேமிலியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். என்னோட படித்தவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமும் என்னோட ஒரு புரிதலுங்கிறது அந்த ஒரு அளவில் தான் இருந்துச்சு. அம்மா அப்பா கேட்டதுக்கும் நான் வந்து எனக்கு மேரேஜ் வேணாம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன், அண்ணன் ஃபேமிலி போதும், அண்ணன் பிள்ளைங்க போதும், இப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அப்பா வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க, நீ இப்போதைக்கு அண்ணன் பிள்ளைங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு உனக்குன்னு ஒரு உறவு, உனக்குன்னு ஒரு குழந்தைங்க அது இதுன்னு வேணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அம்மா எப்போதுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து எனக்கு உணர்றதுக்கான ஒரு நேரம்ங்கிறது வந்த நேரம் அப்படிதான். என்னோட வந்து ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்டுனா கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து என்னோட ஸ்கூல் படித்ததுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவள் வந்து அவங்க அக்கா வந்து என்ன மாதிரி தான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமே அப்படியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவிதாவை கல்யாணம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு முதற்கொண்டுமே வந்து வீட்டில் கல்யாணம் ஆணுச்சு. இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆணுச்சு. கொஞ்ச நாளாக ஒரு 1 இயராகவே கான்டாக்டே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவள் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தா ஃபேமிலியோடு. அங்கே கல்யாணம் ஆகி போனால் குழந்தைங்க அப்படி இருக்கிறதுனால நான் அவ்வளோவா பேசுகிறது இல்லை. என்னோடய ஒர்க் அப்படி போயிட்டுருந்தேன். ரீசெண்டாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கடைக்கு போகிறப்ப தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து புது நம்பர் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்பரை வாங்கினோம். அப்போ பேசிகிட்டு இருந்தோம். ஒன்றா போய் சாப்பிட்டோம். நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு குழந்தைக்கு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேலையாக நான் வெளில போகிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் நீ பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு அப்போ தான் அவங்க ஃபேமிலி விஷயம் எல்லாத்தையுமே சொன்னால், அக்காவை அப்போயே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம்லடி, அப்போயே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா இன்றைக்கி அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி வந்து என்னோடய தம்பியோட ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அக்காவும் வந்து கிட்டத்தட்ட உனக்கே தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷமாக வந்து அவங்க சேலரியெல்லாம் வந்து அக்கா சேலரியெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறந்தோடனே எங்கள் அக்கா வந்து ஒரு தனியாக பார்க்க ஆரம்பிச்சிடுது. அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே, அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்கிற ஒரு அட்வைஸ்னால் அதுதான், நீ எப்பயாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு உன் அண்ணன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜ் நம்மளுக்கு ஒரு எல்லா நிலைமையும் கடந்து போகிறப்ப பார்த்தோன்னா நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அக்கா இப்போ அப்படி தான் இருக்காங்க. அக்கா ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கா. எங்கள் வீட்லேயும் வந்து தங்க முடியாது. ஏன்னா எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்லாம் இருக்கனால வருவாங்க, ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க.